ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஷ்வீலம். நாம் இன்றைக்கி நம்மளோட கொங்கு நாட்டு ஸ்பெஷல் தக்காளி பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. 4 தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. ஒரு ஆனியன், 4-5 பல் பூண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு பச்சை மிளகாய், வரமிளகாய், 1/4 ஸ்பூன் சீரகம், சோம்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள். நீங்கள் காரமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு 1/2 ஸ்பூன் சேர்த்து எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், கொஞ்சமாக மல்லித்தலையும் கருவேப்பிலையும். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகை போட்டு பொரிச்சுக்கலாங்க. பொரிஞ்சதையும் கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணி பொரிச்சுக்கலாங்க. ஆனியன் போட்டு வதக்கிட்டு மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாங்க. கண்ணாடி பதம் வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை ஆட் பண்ணி பாதி மசீர வரைக்கும் வேக விடலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற ஸ்டேஜில் மஞ்சள் தூளையும் மிளகாய் தூளையும் தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணி ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மசிஞ்சதும் ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக விடலாங்க. 2 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி குழம்பு கரண்டியை வச்சு நல்லா அமுத்தி மசிச்சு விடலாங்க. 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா அமுத்தி இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. உப்பு காரம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா தேங்காய் துருவலை ஆட் பண்ணி எகெயின் ஒரு 2 மினிட்ஸுக்கு நல்லா மசிச்சு விடலாங்க. ஃபைனலாக மல்லித்தலை ஆட் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட கொங்கு நாட்டு ஸ்பெஷல் தக்காளி பஜ்ஜி ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குங்க.